பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வரும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் தமிழக அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையிலே அமைச்சர் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கத்தை சார்ந்த 60க்கும் மேற்பட்ட சங்கத்தினர் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஒவ்வொரு சங்கத்தினரும் 3 நிமிடம் என்ற அளவிலே தங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து கூறி வருகின்றார்கள். அரசு ஊழியர்களை பொறுத்தவரை கடந்த 4.5 ஆண்டுகளாக பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லி தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மிக முக்கியமாக திமுக வழங்கியிருந்த தேர்தல் வாக்குறுதியான ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்ற ஒரு வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றவில்லை. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக தேர்தல் வாக்குறுதியில் திமுக கொடுத்த பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வரும் என்று அமல்படுத்த வேண்டும் என்பது அரசு ஊழியர்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் ஊதிய முரண்பாடு இருப்பதாக தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றார்கள். இடைநிலை ஆசிரியர்கள், மேல்நிலை, உயர்நிலை ஆசிரியர்கள் மத்திய கல்வி நிறுவனங்களில் வழங்கப்படக்கூடிய ஊதியத்திற்கு நிகராக தங்களுக்கும் மாநில பாடத்திட்டத்தில் ஆசிரியர் பணி செய்யக்கூடிய தங்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், ஊதியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். அதுபோன்ற 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு போராட்டங்களில் அரசு ஊழியர், ஆசிரியர் சங்கத்தினர் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சர் ஏவா வேலு, நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டவர்கள் பங்கு பெற்று அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்பது தொடர்பான இறுதி முடிவு எட்டப்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.